என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். போக்கோ வந்து கூடி சீக்கிரம் அவங்களுடைய எக்ஸ் சீரிஸில் 2 புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் போக்கோ X6 மற்றும் போக்கோ X6 Pro. இந்த 2 ஃபோனுடைய போஸ்டர் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹார்திக் பாண்டியாலாம் வந்திருந்தாங்க. விளம்பரமும் பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்கோ X6 Pro. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோனில் ப்ராசஸர் எப்போ இருக்குது, பேட்டரி எப்போ இருக்குது, கேமரா எப்போ இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். கூட வந்து ஒரு ப்ரைஸிங் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்கினா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌத் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த போக்கோ X6 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து போக்கோ பிராண்டிங் போட்டிருக்காங்க. இங்கே வந்து போக்கோ X6 Pro மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G மொபைல் தான், அதுவும் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். திறந்து உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. அப்புறமா உள்ளே வந்து சிம் டூல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கேஸும் கொடுப்பாங்க. அப்புறமா உங்களுக்கு சார்ஜரும் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சிக்கான வயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த போக்கோ X6 Pro வாங்குறா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில். பேக் சைடில் டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. பார்க்க 4 மாதிரி தெரியும். இது வந்து ஃப்ளாஷ் மட்டும் தான், கேமரா கிடையாது. இங்கே வந்து போக்கோக்கான பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி வந்து ரெட்மி K70ன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, K70 சீரிஸில். அந்த ஃபோன் ரீபிராண்ட் பண்ணி போக்கோ வந்து போக்கோ X6 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேம் மொபைல் தான், பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஃபோனில் வேறு எதுவும் டிசைன் பெருசாக இல்லை, பார்க்க நல்லாவே இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்தலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது, கூட வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ளைனாகவே இருக்குது. டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறமா ஐயர் பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாட்டமில் உங்களுக்கு ப்ரைமரி ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறமா ப்ரைமரி மைக் இருக்குது மற்றும் சிம் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரைவில் நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டை வந்து போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு MediaTek Dimensity 8300 அல்ட்ராக்கான 4 நானோக்கான ஒரு ஆக்டோகார் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். நீங்கள் வந்து கேம் நாட்டாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி நல்லாவே இருக்க போகுது. எந்த ஒரு ஹேங்கான இஷ்யூ இல்லை லேகான இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்க்கலாம். ஜிபி பொறுத்தளவுக்கு Mali G615 MC6க்கான ஜிபியும் இருக்குது. நல்ல ஒரு ப்ராசஸர் இந்த கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்க போகுது இந்த பட்ஜெட்டில். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட் வரும்னு தெரிய வந்திருக்கு. என்னென்ன வேரியண்ட்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ், ரெண்டாவது வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், மூணாவது வந்து 12GB RAM 512GBக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். பட் ப்ரைஸிங் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 30,000 ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. பட் எந்தெந்த ரேமுக்கு எவ்வளோ ப்ரைஸிங் எக்ஸாக்டாக தெரிய வரல. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000 இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஸ்பீடாக பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் சிம் ஸ்டார்ட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், 5G போட்டுக்கலாம், மெமரி கார்டை வந்து போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்க போகுது. கூட வந்து ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணால் கூட எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது, HDR10க்கான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1220x2712 பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5500 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 100% சார்ஜ் போட்டிங்கன்னா, அதாவது இது கொடுத்துருக்க சார்ஜ் வச்சு சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் 34 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பட் நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணால் 34லாம் வருமானு தெரில. பட் ஒரு 45 மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. போர்ட் வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து PD சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 3.0 இந்த இதில் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரியும் ஓவராலாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு பின்னாடி 4 மாதிரி தெரியும், பட் 3 கேமரா தான் இருக்குது. 4வது கேமரா வந்து ஃப்ளாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து
8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, மூணாவது வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 மெகாபிக்சல் எதுக்குன்னு தெரியல, அவ்வளோ யூஸ் இருக்காது, பட் டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி கேமரா பார்த்துட்டோம். இப்போ முன்னாடி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செல்ஃபி கேமரா பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா உங்களுக்கு வந்து ஒயிட் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா HDR சப்போர்ட் இருக்குது, 12 சப்போர்ட் இருக்குது. அப்புறமா செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுக்கு 1080p at 60 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், நம்ம கிட்ட பிளாக் இருக்குது. இன்னொன்று வந்து ஒயிட் கலர். மூணாவது வந்து மீண்டு கலர்னு சொல்கிறாங்க. மீண்டு கலர்னா லைட் க்ரீன் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, அதுவும் மென்ஷனாக இருக்குது. இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்ட் 14 வரப்போகுது. கூட வந்து ஹைப்பர் ஓஎஸ்ங்கிற புது ஓஎஸில் வரப்போகுது. இந்த ஃபோன் வந்து MIUI இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. MI, ரெட்மி எல்லாமே வந்து இப்போ ஹைப்பர் ஓஎஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு வந்து ஹைப்பர் ஓஎஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பொறுத்தளவுக்கு 198 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகம் கிடையாது, கம்மியும் கிடையாது, மீடியமாக டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 8.1 mm திக்னஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனை கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு ஸ்லிம் ஸ்டார்ட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். 2 சிம்மே 5Gயும் போட்டுக்கலாம். அப்புறமா மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கிடையாது. NFC சப்போர்ட் இருக்குது, ரேடியோ ஆப்ஷன் கிடையாது. இந்த ஃபோன் வந்து சென்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. அப்புறமா ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேரோமீட்டர், அந்த மாதிரி எல்லா சென்சரும் இந்த ஃபோனில் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோன் லான்ச் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் லான்ச் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நடக்க போகுது. என்றைக்குன்னா January 11 அன்றைக்கி ஈவினிங் 5:30 PM இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் ப்ரைஸிங் மட்டும் கன்ஃபார்மாக தெரிய வரல, தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, நீங்கள் சில பேர் வந்து January 11 அன்றைக்கி இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட் டே அன்றைக்கி அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்கும், இந்த ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணால் உள்ள என்ன கொடுப்பாங்க, கூட இந்த டிசைன் எப்படி இருக்குது எல்லாம் தெரியாது. நீங்கள் சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் டே வாங்குறதுக்கு ரொம்ப வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டம்மி அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு நன்றி, பை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ X6 Pro அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.